guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ வந்து பண்ண போகிறோம். என்ன அன்பாக்ஸ் பண்ணனா, கொஞ்ச நாளாகவே வந்துட்டு வீடியோஸ் வந்து ரொம்ப ஷேக் ஆகுது எடுக்கிறப்ப. ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட்டு போட்ட வீடியோவுமே நிறைய ஷேக் ஆகுது. நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், ட்ரைபாட் வாங்கி பார்த்தேன். இந்த கொரில்லா ட்ரைபாட் இருக்கும் 300 அது ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது செட் ஆகலை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரைபாட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எந்த ட்ரைபாட் பண்ணி அந்த ஷேக் மட்டும் என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி இருக்குடா வாங்கடா அப்படின்னு நானுங்க. ஸோ நம்ம இப்போ ஒன்று வாங்கியிருக்கோம். அது என்னென்னு மேக்ஸிமம் இதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, அதாவது கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறனால இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் பெட்டில் வச்சு எடுக்கிறேன்னா அதனால் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது. ஓகே, என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்பாக்ஸ்குள்ளார என்னவாக இருக்கும்? இவ்வளோ பெருசு இருக்குது டப்பா. கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? இது வந்து கிம்பல் DJI Osmo SE 4SE. வெரி எஸ்சி இல்லை, வெரி எஸ்சி வந்து 34K. இது வந்து கம்மி ப்ரைஸ், நம்ம பட்ஜெட்டுக்கு இதுதான் தேவைப்படும். ஓகேவா? இதில் என்னென்ன இருக்குன்னா, மேக்னெட்டிக் குயிக் மூவ்மெண்ட், அதாவது ஃபோன் வந்து மேக்னெட்டில் ஒட்டிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஃபோல்டபுள் போர்ட்டபிள், ஈஸியாக போர்ட்டபிள் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் ட்ராக்கர், 2 ஆக்டிவ் ட்ராக்கர் இருக்குது, சிங்கிள் இல்லாமல். இப்போ நான் இப்படி திரும்பி பார்த்தோன்னா அவருக்கு போகும், வச்சுட்டு 2 பேருக்கு செலக்ட் பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்த்தோன்னா அவருக்கு போயிட்டு எனக்கு வரும். அதாவது அதுவே வந்து மோஷன் கேப்சர் பண்ணிக்கும். அப்புறமேல் குயிக் ரோலு திரும்பி, அதாவது எப்படி சொல்கிறேன், இப்படி திரும்பும், வெர்டிக்கலாகவும் திரும்பும், ஹரிசன்டலாகவும் திரும்பும், தானாகவே திரும்பிடும். கெஸ்டர் கண்ட்ரோல், ஸ்டோரி முன்னே 2-3 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எங்கே என் ஃபோனு, அதாவது இப்போ வந்து நான் ஆண்ட்ராய்டில் தான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து ஐஃபோன் இதில் மவுண்ட் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போயே செக் பண்ண போகிறோம். இது வந்து அன்பாக்சிங் வீடியோ மட்டும் இல்லை, இது ரிவ்யூ வீடியோவும். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்குங்க. நான் ஆல்ரெடி நிறைய ரிவ்யூ பார்த்துட்டேன். இருக்கிறதுலே பெஸ்ட்டு இது தான். இருக்கிறதுலே பெஸ்ட்டு மீன்ஸ் என்ன சொல்கிறது, அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுலே பெஸ்ட்டு இது தான். 10K பட்ஜெட் ரேஞ்ச் இருக்கிறது தான். இங்கே வந்துட்டு இவங்க ஆப்புக்கான இது கொடுத்துருக்காங்க, QR கோடு. இதை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்துட்டு ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிப்போம். லோட் ஆகுது. ஓகே, இது ஆப்பு. நம்ம வந்துட்டு சரி டவுன்லோட் போட்டிருக்கேன், டவுன்லோட் ஆகட்டும். அதுக்குள்ளே அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கே மாட்டணும், மவுண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் இது மேனுவல். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது மேனுவலுக்கு. ஓகே, கேரியிங் கேஸ், ஒரு சுருக்கு பை நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த கையில் பிடிக்கிறதுக்கு, இப்படி பிடிச்சி பார்ப்போமா, இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு கீழே விழுவாமல் இருக்கிற. அப்புறம் ஒரு ஆப்ரேஷன் மேனுவல். இது எதுக்கு எனக்கு? ஓகே, நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போக போகிறோம். ஒரு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்க, அப்படியே வச்சுக்கிற மாதிரி தெரியுதா? ஒரு ட்ரைபாடு, அது இல்லாமல் ஹேண்டில் கிரிப்பு, சார்ஜ் பண்ணுறது சார்ஜிங் கேபிள், C டைப்பு. அப்புறம் ஜெலட்டின் பொம்மை, இதுதான் வந்து ஃபோனில் மவுண்ட் பண்ணுறது. அப்புறமேட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ரைசர் பேட் ஃபார் ஸ்மால் ஃபோன்ஸ், iPhone 7, 8, SE to சாம்சங். ஓகே, குட்டி ஃபோனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்துட்டு மேலே இப்படி ஒட்டி, அதுக்கப்புறம் இந்த குட்டி ஃபோன்ஸ்னால் அந்த இது கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு இது மேலே ஒட்டிக்கலாம் அப்படின்னு. என்சைஸ் ஃபோனுக்குலாம் வந்து இது ரைசர். இது எப்படி ஒட்டுறது? ஓகே, நம்ம அப்படியே ஒட்டி பார்ப்போம். ஆக்சுவலாக இது எனக்கு தேவைப்படாது ஆக்சுவலாக என் ஃபோனுக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வெயிட் பண்ணிருந்த SE4. எப்படி இது? எப்பா. ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி திருப்பணும். பயங்கர டைட்டாக இருக்குங்க, உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. நல்லா இருக்குது. இதை வந்து இதில் ஒட்டணும். இதுதான் மேக்னெட்டுப்பா, பயங்கர ஸ்ட்ராங்குங்க மேக்னெட்டு. இங்கே பாருங்க, இங்கே இருங்க, மேக்னெட் ஒட்டிடுச்சு. ஓகேவா? பாருங்க, இழுக்கிறேன் பாருங்க. அப்பா, இங்கே பாருங்க, சவுண்டு கேட்கும் பாருங்க, கேட்குதா? பயங்கர ஸ்ட்ராங் மேக்னெட்டு. அதாவது 360 டிகிரி. அதே மாதிரி இதுவும் சுத்தம் 360 டிகிரி. இதுவும் சுத்தம், ரொட்டேட் 360 டிகிரி. இங்கே ஒரு மோட்டார், இங்கே ஒரு மோட்டார், அதாவது இங்கே ஒரு மோட்டாரு, இங்கே ஒரு மோட்டாரு, இங்கே ஒரு மோட்டாரு. ஓகேவா?
ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் கேஸ் கழட்டிடலாம். ஆக்சுவலாக வந்து ஃபோன் கேஸ் கழட்டிட்டு தான் போட சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்டர் ஃபோன் கேஸ் கழட்டிடுங்க. அப்போ தான் வந்து ஸ்மூத் அண்ட் ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறப்போ ஃபோன் கேஸ் கழட்டிடுங்க. ஓகே, ஃபோன் கேஸ் கழட்டியாச்சு. மாட்டுறப்ப இதை தனியாக எடுத்துட்டு ஓகே ஃபோன் வந்து எப்படி கரெக்டாக மாட்டியிருக்கு பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஓகே சாரி, இந்த பாயிண்ட் வந்துட்டு நேராக கேமராக்கு மேலே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த DJI Osmo ஆப்குள்ளே போனோம். அப்புறம் ஆப்பில் போய்ட்டு அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கேட்கும். அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கேட்டதுக்கப்புறம் இங்கே இந்த எம் பட்டன் இருக்குல்ல, இங்கே இருக்கும். சாரி, இந்த எம் பட்டனை 2 செகண்ட்ஸ் அழுத்தி பிடிச்சிருந்தா க்ரீன் கலர் லைட் வரும். க்ரீன் கலர் லைட் வந்துட்டுனா ஃபோன் வந்து கனெக்டட் அப்படின்னு காமிக்கும். இங்கே சாரி, ஃபோன் வந்து கனெக்டட் அப்படின்னு காமிக்கும். கனெக்டட்னு காமிச்சதுக்கப்புறம் இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபிட் ஆகிடுச்சா? ஓகே, கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் பண்ணும்போது உழுவுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது, விழறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து ஃபோன் வந்து அன்ஸ்டபிளைஸாக இருக்குது. இங்கே பாருங்க, ஃபோன் வந்து கரெக்டாக நம்ம பொசிஷனில் இல்லை. அது என்ன பண்ணோன்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை ஓகேவா ஒவ்வொரு தடவை அழுத்திட்டா போதும், அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு வீடியோ இப்போ வந்து இது வெர்டிகலாக இருக்குல்ல, இப்போ ஹரிசானலாக மாற்றணும்னா எம் பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு டைம் அமுத்தினா கோ கிரியேட். ஓகே, இப்போ சிங்கிள் டைம் அமுத்தினா வீடியோவிலிருந்து ஃபோட்டோஸுக்கு மாறும், ஃபோட்டோஸ்லேருந்து வீடியோஸ்க்கு மாறும். எம் பட்டன் சிங்கிள் டைம் அமுத்தினா. அதே டபுள் டைம் அமுத்தினா ரொட்டேட். அதே நீங்கள் அழுத்தி பிடிச்சிருந்தா ஆஃப். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணாலும் லாக் ஆயிடுச்சு. அதே இதில் ஸ்டேபிளைசர் லாக் ஆயிடுச்சு. நான் அந்த ஃபோன் வந்துட்டு ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன். அந்த ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து திரும்பிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே இது வந்து ஜாய்ஸ்டிக், இங்கே இருக்குது பாருங்கள் ஜாய்ஸ்டிக். இது நான் வந்துட்டு ஒரு அதாவது ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிம்பல் வந்துட்டு மறுபடியும் ஓல்டு ஸ்டேஜுக்கு ஸ்டெபிலைசேஷன் போய் நார்மலாக எங்கே இருக்குமோ நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். மறுபடியும் நீங்கள் அமுத்துனீங்கன்னா ஓய் ஓகே சாரி பேட்ரி போயிடுச்சு. ஓகே கைஸ், ஆக்சுவலாக இப்போது இதோட ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அது வாங்கணுமா, அது ஆக்சுவலாக நல்லா இருக்குது. வாங்கணுமா மீன்ஸ் உங்களோட யூஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை நிறையா வீடியோ ஷூட் எடுக்கணும், இல்லை உங்களுக்கு ஆசையாக இருக்குது, குழந்தை இருக்கீங்க, குழந்தைய வந்துட்டு இப்படி வச்சுட்டு குழந்தை என்ன பண்ணாலும் அதே ட்ராக் பண்ணி, ஏன்னா நம்ம வந்துட்டு குழந்தை ஒன்று விளையாடுதுன்னா நம்ம அது பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை வச்சு ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த குழந்தை எங்கெல்லாம் போதோ சாரி அந்த குழந்தை எங்கெல்லாம் போதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிம்பல் வந்து திரும்பிக்கும். அதே மாதிரி இந்த ரேடியஸ் சொல்கிறேன், உங்களோட கேமரா ஆங்கிள் பொறுத்து தான் அந்த ரேடியஸ் சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ரேடியஸ் வந்து வெளியே போயிடுச்சுன்னா கேமரா ஆஃப் ஆயிரும். அது வந்து எந்த ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ பை பை.